கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. கேள்விகள் வாக்காளர்கள் தேர்ந்து வருது. இளம் வாக்காளர்கள் தேர்ந்து கேட்கலாம். Vanakkam sir, my name is Priyanshu. I have to ask that if in future government go for one nation, one election, what will be the role of the election commission in that and how it will work? This is a really big question because till now in our country we have not adopted that. So for that the parliament has to make the necessary rules and the laws and the act. So when that comes only I will be able to answer that. Now we are being guided by the Election Commission of India and the present system of democratic setup is there and it is continuing. So when we come to that situation, the corresponding laws and rules will come if it comes at all. So I think that time we can look into this. சட்டமாக வந்தால் அதை செயல்படுத்திடும் தேர்தல் ஆணையம்னு சொல்றாரு. ஆனால் இப்போவே 7 கட்டங்களாக தான் நடத்துகிறாங்க நாடாளுமன்ற தேர்தல். வரட்டும், பார்க்கலாம். சரி, வணக்கம் சார். என் பேர் மதன்ராஜ் சார். சார், வட இந்தியாவாக இருக்கட்டும் இல்லைனா மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், எடுத்துக்காட்டாக உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா தேர்தல் 7 கட்டமாக நடத்துகிறாங்க. பட் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடத்துறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? இதில் நிறைய இன்புட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் எவ்வளோ சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் அங்கே அனுப்பணும், இது மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஜென்ரலி தமிழ்நாடு இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ லா அண்ட் ஆர்டர் வெல் மெயின்டைன் ஸ்டேட். ஸோ அதனால ஒரு கட்டத்தில் நமக்கு இது எலெக்ஷன் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இட் இஸ் லிட்டில் பிட் ஈஸியர் கம்பேர்ட் டு சம் அதர் பிளேசஸ். It can be there. We cannot comment on a particular state or something, but at the same time that is also one of the inputs. பார்த்துட்டு அதில் இவ்வளோ பெரிய நாடு இருக்கும்போது இந்த ஃபோர்ஸெல்லாம் நீங்கள் மூமெண்டெல்லாம் பார்க்கும்போது இவங்க கண்டினியூஸாக இருக்கிற ஃபோர்ஸ் நமக்கு அங்கேருந்து அங்கே எல்லாம் போயிட்டு ஒரு ஃப்ரீ ஃபேர் அண்ட் பீஸ்ஃபுல் எலெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே முயற்சி செய்கிறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, நேரம் நிறைவேற்றுச்சு. நேரலையில் தான் உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு சாரால் விளக்கம் அளிக்க முடியல. இருந்து பொறுமையாக உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை சார்கிட்ட கேட்டு பெறுங்க. இன்னொரு நாள் நம்ம இது மாதிரியான நிகழ்ச்சிகள்லையும் நம்ம பங்கேற்கலாம். கட்டாயம் நாளை அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்னு புதிய தலைமுறை சார்பாக உங்களுக்கும் தொலைபேசி வழியாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். கட்டாயம் வாக்களிக்கணும் அப்படின்றத நீங்களும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நிறைவு செஞ்சிடலாம் நிகழ்ச்சியை. நாளைக்கு 19 ஏப்ரல் நீங்கள் எல்லாம் நம்ம வாக்குச்சாவடியில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. தவறாமல் நம்ம வாக்குச்சாவடியில் ஓட் போடுங்க. உங்கள் கூட உங்கள் நண்பர்கள், உங்கள் பெற்றோர்கள், மற்றவங்க யாரெல்லாம் இருந்தால் கூட இந்த ஜனநாயகத்தோட முக்கியத்தை பற்றி சொல்லி, இந்த ஓட்டிங் ப்ரோசஸோட முக்கியத்தை பற்றி சொல்லி தவறாமல் எல்லாமே ஓட் போடுறதுக்கு வாங்க. அந்த அழைப்பு நான் இது மூலமாக நான் கொடுக்குறேன். கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.